வண்டி போட்டுட்டாரு எங்க கையை விடாம இப்படி தரையில இப்படியே எங்க கையை பிடிச்சிட்டு அவரு நாங்க ஆறுதலுக்கு போயிட்டு அவருக்கு தான் ஆறுதல் சொல்லிட்டு வர மாதிரியா சூழ்நிலை ஆயிப்போச்சுங்க. ரொம்ப நாங்க இவரா அவரு அப்படிங்கிற நிலைமையில அவர் இருந்தாரு. உட்காருங்கன்னா நாங்க இப்படி உட்காந்தோம். அவரு கீழே மண்டி போட்டு எங்க கையை இப்படி பிடிச்சிட்டு நான் இருக்கிறம்மா அழுவாதீங்க அப்படின்னாரு. ரெண்டாவது அங்க நாங்க பெருசா பேசலாம் முடியல, அழுகதான், பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவரை பார்க்க எங்களால முடியல, ஏன்னா ரொம்ப உடஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஃபோனில் பார்த்ததுக்கும் டிவியில் பார்த்ததுக்கும் சினிமாவில் பார்த்தது காரணமே இல்லை. அவர் எங்களுக்கே அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு தான் அவர் இருந்தார். வீடியோ கால்லையும் கூட அவர் நல்லா இருந்தார். இப்போ அவரை பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்டா போகணுங்கிற மாதிரி நம்ம போய் அவருக்கு எப்படி சொல்லிட்டுங்க சங்கடமாக போச்சு. யார் எவ்வளோ என்ன பண்ணாலும் எனக்கு என் பையன் மாதிரி இருக்காது, இருந்தாலும் நம்ம அவங்களையும் போய் சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. நாங்கள் போனோன்னே ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது நான் இங்கே கூட்டிகிட்டு உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேங்கிறக்கு முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்டார். நாங்கள் அழுதோம். எங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் இருக்கம்மா, ஒரு அண்ணனா, ஒரு மகனா, ஒரு தம்பியா அவங்க கூட என்னைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு எங்களை ஆறுதல் படுத்தினாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தம்பி ஃபோட்டோ அவர்கிட்ட காமிச்சோம். அவர் இப்படியே ரொம்ப நேரமாக வச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் நாங்கள் அழுகவும் அப்படி இப்படி மண்டி போட்டுட்டாரு எங்க கையை விடாம இப்படி தரையில இப்படியே எங்க கையை பிடிச்சிட்டு அவரு இப்படி உட்காந்தா எப்படி இருக்குங்க, சேர்ல இருந்து வந்துட்டாரு. இங்க உங்க அவருக்கே உட்காரலாம் இல்லைங்க, நின்றுகிட்டே தாங்க இருந்தாரு. நான் உள்ள பொறுப்பு நின்றுட்டு தான் இருந்தாரு. அவர் உட்காரலாம் கிடையாது. எங்களை ஆறுதல் படுத்திட்டு எங்களை உட்கார சொன்னாரு. உட்காருங்கன்னா நாங்க இப்படி உட்காந்தோம். அவர் கீழே மண்டி போட்டு எங்கள் கையை இப்படி பிடிச்சிட்டு அப்படி எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். அப்புறம் கூட வந்தவங்க தான் பாப்பாவுக்கு வேலையை தான், அந்த பையனும் இல்லை அப்பாவும் இல்லை, அவன் தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு மட்டும் ஒரு வேலையை தான் போட்டு கொடுங்க, நீ அந்த பொண்ணு தான் இவங்களை பார்க்கணுன்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் கூட வந்தவங்க சொன்னாங்க. சிம் கொடுத்துட்டு போமா நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. குழந்தைக்கு போன இடத்துல உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவரும் கேட்டார் குழந்தை இப்போ எப்படிமா இருக்குது, உடம்பு நல்லா இருக்கானாங்க. அதனால பெருசாக எங்களால் பேச முடியல, பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. வேற அந்த டிவிக்கும் சார்பாக வேற ஏதாவது இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க, அங்கே வச்சு ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க. ஏற்கனவே ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பையன் இருந்து என்ன பண்ணுவோம் அப்படியோ அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க. நாங்கள் அதுதாங்க எங்களுக்கு அந்த இடத்துல அழுக தான் இருந்துச்சே ஒழிய அவர்கிட்ட நாங்கள் எதுவும் கேட்கணும்னு எங்களுக்கு தோணல.